இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரிங் ரிவர்சல் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்தா அதை எக்ஸாக்ட்லி ரிவர்ஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கணும். ஸோ ப்ரோக்ராமாக இல்லாமல் ஒரு சின்ன ஆப் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறேன். இதை முதல்ல நான் அந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோடில் தான் நம்ம ரிவர்சலில் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டும் மோஸ்ட்லி வெளியில் பார்க்கறதுக்கு செய்யறதுக்கு மட்டும்தான். ஸோ முதல்ல எப்பவும் போல் HTML தான் ஆரம்பிக்கணும். நான் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ தெரியணுன்னா brackets.io யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணா அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சப்ளைம் டெக்ஸ்ட்னு இருக்குது, இல்லைன்னா Notepad++ கூட போதும். பட் brackets அண்ட் சப்ளைம் டெக்ஸ்ட்னா pretty much எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்லையும் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க மேக் வெர்ஷன் வச்சுருக்காங்க, விண்டோஸ் வெர்ஷன் வச்சுருக்காங்க. நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இது பர்ஃபெக்டாக இருக்குது. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முதல்ல ஒரு பேசிக் HTML skeleton க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் டைப் அவுட் கூட பண்ணலாம் உங்களுக்கு வேணும்னா. நான் சும்மா அவங்க கொடுத்துருக்க plugin ஒன்று யூஸ் பண்ணேன். ஸோ பேசிக்காக என்னென்ன தேவையோ முதல்ல டாக் டைப் HTML. ஏன்னா இது ஒரு HTML5 டாக்குமெண்ட்ன்றதுனால டாக் டைப் HTML. அதுக்கப்புறம் HTML lang is equal to lang en போட்டால் இங்கிலீஷ்னு அர்த்தம், அதே மாதிரி FRன்னு போட்டால் ஃப்ரெஞ்சுன்னு அர்த்தம், அந்த மாதிரிலாம். ஸோ en ஏன்னா இங்கிலீஷில் தான் என் டாக்குமெண்ட் இருக்க போகுது. இந்த லாங்குவேஜ் இப்போது சர்ச் இன்ஜின்ஸ் இந்த உங்கள் பேஜ் எதை குறிக்குது, உங்கள் பேஜ் என்ன லாங்குவேஜில் எழுதியிருக்காங்கலாம் தேடும் போது இங்கே நீங்கள் லாங்குவேஜ் மென்ஷன் பண்ணிங்கன்னா அது உங்கள் ப்ரௌசர் கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இங்கிலீஷ் சர்ச்சஸ்க்கு உங்களோட வெப்பேஜ் காமிப்பாங்க, ஃப்ரெஞ்ச் சர்ச்சஸ்னா ஃப்ரெஞ்ச் வெப்பேஜஸை காமிப்பாங்க, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் மெட்டா கேரக்டர் செட், அது வியூ போர்ட். இது பேசிக்காக என்ன பண்ணுறேன்னா என்னோட ஸோ இங்கே பேசிக்காக என்ன சொல்கிறேன்னா width of my webpage. என் வெப்பேஜோட விட்த்தும் என்னோட டிவைஸோட விட்த்தும். ஸோ நான் இப்போ லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணேன்னா அது என்ன விட்த் இருக்கோ அந்த விட்த்து தான் என்னோட வெப்பேஜோட விட்த் இருக்கணும். அதே மாதிரி ஒரு டேப்லெட்டாக இருந்துச்சுனாலோ இல்லை ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருந்துச்சுனாலும் விட்த்து கம்மியாகும்ல. அப்போ கம்மியாகும் போது என்னோட வெப்பேஜோட விட்த்தும் அதுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகணும். ஸோ இது இது கம்ப்ளீட் ரெஸ்பான்சிவ் டிசைன் சொல்ல முடியாது, ஆனால் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ரெஸ்பான்சிவ் டிசைன் சொல்லலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே டைட்டிலில் என்ன சொல்லலாம், எனி டைட்டில். ஸோ இங்கே ஸ்ட்ரிங் ரிவர்சல்னு மட்டும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போது இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம நம்மளோட பாடியில் பார்க்கலாம். ஸோ முதல்ல ஒரு h1 வேணும், ஸ்ட்ரிங் ரிவர்சல் இன் ஜாவாஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு. h1 டேக் தான் ஹையஸ்ட் டேக்ல. ஸோ ஹெட்டிங் க்ரியேட் பண்ணுறது heading 1 டேக். அதுக்கப்புறம் ஒரு லேபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இப்போ எனக்கு ஒரு இன்புட் பாக்ஸ் வேணும், இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும். அங்கே தான் நான் என்ன ஸ்ட்ரிங் எனக்கு ரிவர்ஸ் ஆகணுமோ அந்த ஸ்ட்ரிங்கை நான் போடுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு லேபிள். ஸோ என்ன அந்த இன்புட்டில் போடணும்னு சொல்கிறதுக்காக ஒரு லேபிள். என்டர் த ஸ்ட்ரிங் ஹியர் அப்படின்னு ஒரு லேபிள். அதுக்கப்புறம் இன்புட். இப்போ இங்கே தான் நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸை க்ரியேட் பண்ணுவோம். இங்கே இன்புட் டைப் டெக்ஸ்ட், ஏன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்றதுனால இன்புட் டைப் டெக்ஸ்ட்னு வரும். அதுக்கப்புறம் ஐடியை txtன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது எம்டி டேக், அதனால லாஸ்ட்ல ஒரு சும்மா அது தேவையில்லை, அது கம்பல்சரி கிடையாது, வெறும்னே இப்படி போட்டால் கூட ஓகே. பட் ஐ யூஷுவலி யூஸ் தட். ஏன்னா எம்டி டேக்னு குறிக்கிறதுக்கு. எம்டி டேக்னா எண்ட் டேக் இருக்காது. ஸோ இங்கே லேபிள் அதுக்கப்புறம் ஸ்லாஷ் லேபிள்னு ஒரு எண்ட் டேக் இருக்குல்ல, அந்த எண்ட் டேக் இங்கே இருக்காது. அதனால தான் அது எம்டி டேக். அதுக்கப்புறம் 2 பிரேக் கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு வாட்டி இந்த பிஆர் டேக்கை யூஸ் பண்ணும் போதும் ஒரு லைன் பிரேக் வரும். ஸோ இப்படி ஒரு லைன் பிரேக் அந்த மாதிரி உங்கள் வெப்பேஜில் வரும். ஸோ இங்கே 2 லைன் பிரேக் கொடுக்கும். அதுக்கப்புறம் கடைசியில் நம்மளுக்கு நம்ம பட்டன் வேணும். அந்த பட்டனை கிளிக் பண்ணாதான் ரிவர்சலாக நடக்கும். அதுக்கப்புறம் அவுட்புட் அந்த பட்டனுக்கு கீழே வரும். ஸோ அதுக்காக முதல்ல ஸோ ஆன் கிளிக் இங்கேயே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆன் கிளிக் என்ன சொல்லுதுன்னா, இந்த பட்டனை நான் எப்போ கிளிக் பண்ணாலும் இந்த REVன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷன் கால் நம்ம script.js ஃபைலில் நம்ம எழுதுவோம். ஸோ அண்ட் ரிவர்ஸிங்கிறது இது பட்டனோட டெக்ஸ்ட். ஸோ பட்டனுக்கு மேலே என்ன பேர் இருக்குன்னா ரிவர்ஸ். ஸோ அதோட முடிஞ்சுக்கிச்சு. இப்போது ஓகே, இன்னும் ஒன்று விட்டுட்டேன். ஸோ இங்கே PID is equal to result. ஓகே, ஸோ இதை நான்
எதுவும் ஃபில் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஏன்னா நான் ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு இங்கே ரிசல்ட்டை ஃபில் பண்ண வைப்பேன். ஸோ இப்போதைக்கு வெறும் ஐடி மட்டும் வேணும். ஏன் ஐடி வேணும்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்லேருந்து நம்ம ஐடியை வச்சு தான் நம்ம இந்த எலிமெண்ட்டை எடுத்து இதுக்கு இருக்கிற டெக்ஸ்ட்டை மாற்ற முடியும். ஸோ அதனால் இங்கே ஐடி அவ்வளோதான். இப்போது இதுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிஸ் ஆகுது, 2 விஷயம். நம்மளோட ஹெச்டிஎம்எல் ஃபைலையும் நம்மளோட ஸ்கிரிப்ட் ஃபைல் அண்ட் ஹெச்டிஎம்எல் ஃபைலையும் ஸ்டைல் ஃபைலையும் நம்ம லிங்க் பண்ணலைன்னா இப்போ இங்கே இருக்கிற எதுவுமே வந்து ஸ்டைலிங் எதுவும் சேஞ்ச் ஆகாது, நம்ம ஆன் கிளிக் எதுவும் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் முதல்ல நம்ம style.css ஃபைலை வந்து லிங்க் பண்ணி விடலாம். ஸோ அதுக்கு வந்து லிங்க்குன்ற டேக் யூஸ் பண்ணணும். லிங்க் ரிலேஷன்ஷிப் என்ன, ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டைல் ஷீட், பிகாஸ் நம்ம எதை லிங்க் பண்ணி விடுறோம், ஸ்டைல் ஷீட். அதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் லிங்க் இது, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ text/css டைப். அதுக்கப்புறம் href என்னது, href தான் லிங்கோட இந்த பர்டிகுலர் ஃபைலோட லிங்க். இந்த பர்டிகுலர் ஃபைல் இதே ஃபோல்டரில் index.html எந்த ஃபோல்டரில் இருக்கோ அதே ஃபோல்டரில் style.css இருக்கிறதுனால வெறும் style.css நீங்கள் எழுதினா போதும். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து எம்டி டேக் தான். ஸோ இப்படி முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து நம்ம script.js ஃபைல், script source is equal to script.js. ஸோ அவ்வளோதான், அதோட நம்ம இது முடியுது. ஸோ இது வச்சு நம்ம வந்து நம்மளோட ஸ்கிரிப்ட் ஃபைலையும் நம்மளோட இண்டெக்ஸ் ஃபைலையும் லிங்க் பண்ணி விட்டாச்சு. ஸோ இப்போதைக்கு இதை சேவ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு இதாக இருக்குது. இங்கே நம்மளோட ஹெட்டிங் இருக்குது, இங்கே நம்மளோட லேபிள், அதுக்கப்புறம் இன்புட், அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ரிவர்ஸ், ஏன்னா நம்ம வந்து BR டேக் 2 வாட்டி கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். ஆனால் இந்த டிசைன் எதுவுமே இல்லை. அதை வந்து இப்போ நம்ம style.cssல போய் பார்க்கலாம். ஸோ முதல்ல style.cssல பாடியை முதல்ல ஸ்டைல் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே எனக்கு சென்டரில் வரணும். ஸோ சென்டரில் வரணுன்றதுனால டெக்ஸ்ட் அலைன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இங்கே வந்து சென்டர்னு கொடுத்தா எல்லாமே சென்டர் ஆகிடும். ஸோ இங்கே இருக்கிறது மோஸ்ட்லி வந்து டெக்ஸ்ட் அண்ட் பாக்ஸஸ் தானே. ஸோ அது எல்லாமே இப்போ சென்டர் ஆயிடுச்சு. ஸோ அதோட பாடி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஹெச்1 டேக்கும் இப்போ நான் வந்து ஸ்டைல் பண்ண போகிறேன். முதல்ல வந்து இங்கே இருக்கிறதுக்கும் இதுக்கும் மேலே இருக்கிறதுக்கும் எனக்கு ஸ்பேஸ் வேணும். ஸோ அதனால் மார்ஜின் டாப் 100 பிக்சல்ஸ்னு கொடுக்குறேன். சரி, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஸ்பேஸ் வந்துருச்சா இங்கே. ஸோ இதுதான் மார்ஜின் வந்து இந்த எலிமெண்ட்டுக்கும் அடுத்த எலிமெண்ட்டோட பார்டருக்கும் இருக்கிற ஸ்பேஸ். இங்கே மார்ஜின் டாப் வந்து அடுத்த எலிமெண்ட்னு எதுவும் இல்லை. ஸோ அங்கே இருக்கிற டாப் வந்து ஃபுல்லாக நம்மளோட பேஜோட பார்டர் தான். ஸோ அதுக்கும் இதுக்கும் இருக்கிற ஸ்பேஸ். ஸோ மார்ஜின் டாப். அடுத்து வந்து மார்ஜின் பாட்டம்னு கொடுத்து 30 பிக்சல்ஸ். அதுக்கப்புறம் ஃபாண்ட் சைஸ் 50 பிக்சல்ஸ். இந்த மார்ஜின் பாட்டம் வந்து நம்மளோட ஹெட்டிங்க்கும் அடுத்து இருக்கிற இந்த பர்டிகுலர் இது இருக்குல்ல, இந்த லேபிள் அண்ட் இன்புட் அதுக்கும் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் ஃபாண்ட் சைஸ்ன்னு கொடுத்த பிறகு இதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ H1க்குன்னு தனியாக ஒரு சைஸ் ஏற்கனவே இருக்குது. H1 தான் இருக்கிறதுல எல்லாத்த விட பெரிய சைஸ். ஸோ அதுலேயும் 50 பிக்சல் கொடுத்து சைஸை ஏற்றுறோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபாண்ட் வெயிட் போல்டுன்னு கொடுக்கலாம். என்ன ஆகுது, இன்னும் கொஞ்சம் போல்டாக இருக்கும். ஏற்கனவே H1னாலே போல்டாக தான் தெரியும். ஸோ சும்மா இன்னும் கொஞ்சம் போல்டாகிறதுக்கு ஃபாண்ட் வெயிட் போல்டுன்னு கொடுத்தோம். அதுக்கப்புறம் கலர் ப்ரௌன். ஸோ அவ்வளோதான். அதோட வந்து நம்மளோட ஹெட்டிங் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் லேபிளில் வெறும் ஃபாண்ட் சைஸ் மட்டும் போதும், வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. மற்ற எல்லாமே பிளாக்காக தான் இருக்க போகுது. ஸோ கலர்லாம் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஸோ ஃபாண்ட் சைஸ் ஏற்றிட்டோமா, இங்கே சேவ் பண்ணி பார்ப்போம். ஏறி இருக்கா, கொஞ்சம் ஏறி இருக்குல்ல, அது போதும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இப்போது எனக்கு இந்த இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாம் ஒன்றும் ஸ்டைல் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இருக்கிறது போதும். ஆனால் இந்த பட்டனை நான் ஸ்டைல் பண்ணணும். ஏன்னா இந்த பட்டன் ரொம்ப குட்டியாக இருக்குது, எதுவும் தெரியவே இல்லை கிளியராக. அதனால அந்த பட்டனை இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இன்புட், இப்போது ஒரு இன்புட் பட்டனை செலக்ட் பண்ணுறதுக்கு அது எப்படி செலக்ட் பண்ணலான்னா, ஒன்று இங்கே ஒரு ஐடி கொடுக்கலாம், இங்கே ஒரு ஐடி கொடுத்து அந்த ஐடி வழியாக செலக்ட் பண்ணலாம். அப்படி கொடுத்து பார்ப்போமா. இங்கே பட்டனில் வந்து இங்கே ஏற்கனவே நம்ம ஆன் கிளிக் கொடுத்துட்டோம். ஸோ இங்கே ஐடியில் பட்டன்னு கொடுத்து பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் அதை செலக்ட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து பட்டன் அப்படின்னு வந்துட்டு
இப்படி செலக்ட் பண்ணால் நம்ம பட்டன் செலக்ட் ஆகுதா? ஓகே, இங்கே பாருங்க, இங்கே மேலே ப்ளூ இருக்கா, சுற்றி ப்ளூ இருக்கா, ஸோ அது செலக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம பட்டனை செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அதை வந்து இது டிசைன் பண்ணலாம். ஸோ வித் வந்து 75 பிக்சல்ஸ். இது இந்த பட்டனோட வித் அண்ட் ஹைட். ஓகே, 750 இல்லை 75 பிக்சல்ஸ். அதுக்கப்புறம் ஹைட் வந்து 30 பிக்சல்ஸ். அதுக்கப்புறம் ஃபாண்ட் சைஸ் வந்து 16 பிக்சல்ஸ். ஸோ இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து பட்டனோட டெக்ஸ்டோட ஃபாண்ட் சைஸ், பட்டனோடது கிடையாது. ஸோ ஃபார் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, பெருசாகிடுச்சு. அதுக்கப்புறம் டெக்ஸ்டோட சைஸும் பெருசாகிடுச்சு. இதுக்கு ரொம்ப குட்டியாக இருந்துச்சுல. அதுக்கப்புறம் ஃபைனலி நம்மளுக்கு வந்து மார்ஜின் டாப் வந்து 10 பிக்சல்ஸ். ஏற்கனவே நம்ம இங்கே வந்து பிஆர் ரெண்டு வாட்டி கொடுத்தோம், பிஆர் டேக் ஸ்பேஸ் கிடைக்கணுன்றதுக்காக. ஆனால் ஸ்பேஸ் நிறைய இல்லை, அதனால வந்து இங்கே மார்ஜின் டாப்பும் கொடுத்து இந்த பர்டிகுலர் லைனுக்கும் இந்த லைனுக்கும் நம்ம ஸ்பேஸ் திரும்பி இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்தோம், அவ்வளோதான். அதோட நம்மளோட சிஎஸ்எஸ் முடிஞ்சிருச்சு, ரொம்ப கம்மி தான். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் டேக். ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், சாரி. நம்ம ரிசல்ட் இருக்குல்ல, இங்கே ரிசல்ட் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியல, ஏன்னா இங்கே எதுவுமே இல்லை அந்த ரிசல்ட் டேக்ல. இங்கே இருக்கிற அந்த ரிசல்ட் பி டேக்ல எதுவுமே இல்லாதனால ரிசல்ட் நம்மளுக்கு அவுட்புட் எது இருக்கு தெரியல. ஆனாலும் இப்போ நம்ம ஆன்சர் அங்கே தான் வரப்போகுது, அதனால அதையும் முதலையே ஸ்டைல் பண்ணி வச்சுக்கிறது தான் பெஸ்ட். அதனால இங்கே ரிசல்ட் ரொம்ப பெருசாக ஒன்றும் ஸ்டைலிங்லாம் இல்லை. ஃபாண்ட் சைஸ் நான் பெருசாக்குறேன். ஸோ 30 பிக்சல்ஸ் நான் கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து கலர் வந்து கார்ன்ஃப்ளவர் ப்ளூ நான் கேட்கலாம். அவ்வளோதான் ஸ்டைலிங், அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கிரிப்ட் டேக். இப்போ ஸ்கிரிப்ட் டேக்கில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டனை கிளிக் பண்ணும் போது இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுது, ஆனால் எங்கே போகிறதுக்கு இடமே இல்லை, ஏன்னா நம்ம வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணல. ஸோ அதனால நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் ரெவ் ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனோட பேர் எழுதிட்டு அதுக்கப்புறம் பெராந்தசிஸ் 2 வரணும். இங்கே பெராந்தசிஸ் அதுக்கப்புறம் 2 ஃப்ளவர் பேக்கெட்ஸ் வந்தால் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் கிரியேட் பண்ண மாதிரி. அதுக்கு உள்ள முதல்ல வந்து str-னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த வேரியபிள்குள்ளே தான் நம்மளோட இங்கே இருக்குது பார்த்தீங்களா அந்த txt. இந்த txt வந்து txt-யோட ஐடி எதுக்குன்னா இதுக்கு ஐடி. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து நம்மளோட டெக்ஸ்ட்டை போட போகிறோம். ஆனால் இங்கே கொடுத்த இங்கே கீழே எதுவுமே வராது, ஏன்னா இன்னும் நம்ம ஒர்க் ஆகிறதுக்கு நம்ம கோடு எழுதலை. ஸோ இங்கே இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டை நம்ம வந்து இப்போ வந்து ரிட்ரீவ் பண்ணோம். அதை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த எலிமெண்ட்டை ரிட்ரீவ் பண்ணலாம். ஸோ அதை ரிட்ரீவ் பண்ணலாம் முதல்ல. அதுக்கப்புறம் அதோட வேல்யூவை ரிட்ரீவ் பண்ணால் அந்த இன்புட்டில் இருக்கிற அந்த இன்புட் பாக்ஸில் நம்ம டைப் பண்ண அந்த டெக்ஸ்ட் எல்லாம் ரிட்ரீவ் ஆகும். ஸோ அதுக்கு முதல்ல டாக்குமெண்ட்குள்ளே போய் கெட் எலிமெண்ட் பை ஐடினா அந்த ஐடி மூலமாக ஐடி கொடுத்து அந்த பர்டிகுலர் ஐடி இருக்கிற எலிமெண்ட்டை நம்ம எடுத்து இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் நம்ம போடணும். ஸோ ஐடி வந்து txt. அப்புறம் இப்படியே கூட விடலாம், ஆர் நான் ஒரே ஸ்டெப்லேயே பண்ணுறதா இருந்தால் இங்கேயே வேல்யூ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த txt ஐடி வச்சு நம்ம எலிமெண்ட்டை எடுத்து, அதாவது இந்த பர்டிகுலர் இன்புட் எலிமெண்ட்டை எடுத்து அதோட வேல்யூவை ரிட்ரீவ் பண்ணி நம்ம இந்த str-க்கு போடுறோம். ஸோ இப்போது இங்கே நான் வந்து ஸ்ட்ரிங்குன்னு நான் இங்கே டைப் பண்ணேன்னா இந்த ஸ்ட்ரிங்கு வந்து இந்த str-ல போய் சேவ் ஆகும். ஓகே, ஆல்ரைட், புரியுதா? இப்போ இதை தான் நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரிங் ரிவர்ஸுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அதில் ஒன்றுமே இல்லை, அதனால வெறுமனே எம்டி ஸ்ட்ரிங் மாதிரி கிரியேட் பண்ணிடலாம். எல்லாம் நல்லுன்னு ஆகிடும், அதனால எம்டி ஸ்ட்ரிங் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த str-ல இருக்கிற ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு லெட்டராக ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டாக நம்ம வந்து பார்ஸ் பண்ணி அது ஒவ்வொரு ஆல்ஃபபெட் வழியாக போய் ஒவ்வொன்றையும் தூக்கி பின்னாடி போடணும். ஓகே, ஸோ அதான் பண்ண போகிறோம். இப்போ பண்ணலாமா அதை? ஸோ அதுக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி var I is equal to, இப்போ நம்ம என்ன பண்ணணும், லாஸ்ட் வேரியபிள் இதோட இந்த str-ல இருக்கிற லாஸ்ட் லெட்டர் வந்து இந்த strrev-ல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆகணும். இப்போது இங்கே வந்து என்ன எழுதலாம், ஸோ ரன்னு இருக்கு வச்சுக்கோங்க. இப்போ str-ல இருக்கிற ஸ்ட்ரிங் வந்து ரன். ஸோ இங்கே இருக்கு, இப்போது strrev-ல நம்மளுக்கு என்ன வேணும், NUR-னு வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த ஃபார் லூப்பை லாஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கேருந்து ஃபார் லூப் ஆரம்பிச்சு, ஸோ ஃபஸ்ட்டு லெட்டர் எடுத்துகிட்டு இதில் லாஸ்ட் லெட்டர் எடுத்துகிட்டு இதில் ஃபர்ஸ்ட் லெட்டராக போடணும். அப்புறம் இதில் செகண்ட் லெட்டர் எடுத்துகிட்டு இதில் செகண்ட் லெட்டராக போடணும். இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துகிட்டு இதில் லாஸ்ட் லெட்டராக போடணும்.
ஸோ அந்த மாதிரி. ஸோ முதல்ல ஆக்சஸ் பண்ண ஆரம்பிக்கிறது வந்து கமெண்ட் பண்ணி விட்டுடுறேன். ஆக்சஸ் பண்ண ஆரம்பிக்கிறது வந்து var I is equal to str.lengthலேருந்து ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா str.length என்னது length minus 1ன்னு ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா லாஸ்ட் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்கே str வந்து ரன்னுனா str.length வந்து என்ன இருக்கும் 3ன்னு இருக்கும். ஆனால் இது வந்து எப்படி சொல்றது அரே தெரியுமா? அரேல எப்படி இருக்கும்னா இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஆரம்பிச்சு லென்த் -1 வரைக்கும் போகும். ஸோ வந்து r வந்து எந்த இண்டெக்ஸ்ல இருக்கும் 0th இண்டெக்ஸ்ல இருக்கும். ஸோ u வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கும், n வந்து செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம லென்த் -1 இப்படி போட்டுக்கிட்டாதான் ஸோ 2 to 0 அப்படின்னு போகும். ஸோ வந்து முதல்ல var is equal to string length -1 இங்கே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் I is greater than or equal to 0, I minus ஏன்னா இங்கே ப்ளஸ் ப்ளஸ் வரக்கூடாது மைனஸ் மைனஸ். ஏன்னா இங்கே ஆரம்பிக்கிறது பெரிய நம்பர்லேருந்து குட்டி 0 வரைக்கும் போகணும், அதனால I மைனஸ் மைனஸ். ஸோ I is greater than or equal to 0னா 0 வரும்போது நிறுத்திடணும். 0 வந்துட்டு பிறகு நிறுத்தணும். ஸோ -1ன்னும் போது நிறுத்திடும். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ஒவ்வொரு வாட்டி இதை ட்ராவர்ஸ் பண்ணும் போதும் ஸோ வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கும், ஐ வந்து இப்போ ஐயோட வேல்யூ எங்கே இருக்குது, ஐயோட வேல்யூ வந்து இப்போ 2ல் இருக்குது. இதையும் கமெண்ட் பண்ணிடுறேன், தேவையில்லை இதெல்லாம். ஐயோட வேல்யூ வந்து இப்போ 2ல் இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரிங் டாட் லென்த் நம்ம இங்கே கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கு படி ஸ்ட்ரிங் டாட் லென்த் என்னது 3. ஸோ 3 - 1 2. ஸோ ஐ வந்து 2ல் இருக்குது. ஐ இஸ் கிரேட்டர் than or equal to 0னா கரெக்ட், அது ட்ரூ. இப்போதைக்கு I மைனஸ் வந்து ரன் ஆகாது. ஏன்னா ஒரு வாட்டி ஃபார் லூப் ரன் பண்ண பிறகுதான் நம்மளோட டிக்ரிமெண்ட் ஒரு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேஷன் ரன் ஆகும் ஃபார் லூப்ஸில். ஸோ இங்கே வந்து strrev இஸ் ஈக்குவல் டு இதோட லாஸ்ட் லெட்டர் எடுக்கணும். அது எப்படி எடுக்க முடியும், ஏற்கனவே இருக்கிற strrevயோட கன்காட்டினேட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு strrevல நல் இருக்கு. ஸோ நல்லோட இந்த ஸ்ட்ரிங் நம்மளோட ஸ்ட்ரிங்கோட கேரக்டர் அட்டுன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது கேரக்டர் அட்டுன்ற மெத்தட் யூஸ் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் பொசிஷன்ல இங்க ஐ வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு 2ஆ இருக்கா. ஸோ கேரக்டர் அட் த செகண்ட் பொசிஷன்ல போவோம். ஸோ செகண்ட் பொசிஷன் வந்து 0 1 2. ஸோ கேரக்டர் அட் 2 வந்து n. ஸோ அந்த ஸ்ட்ரிங்கோட கேரக்டர் 2னா n இங்க எடுக்கும். ஸோ n வந்து நம்ம ஏற்கனவே இருக்க நல்லோட கன்காட்டினேட் பண்றோம், ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன். ஸோ நம்மளோட அடிஷன் கிடையாது, கன்காட்டினேஷன்னா இப்போ ஏற்கனவே என்னன்னு இருந்துச்சுன்னா கன்காட்டினேட் அதோட வந்து நம்ம அதோட ஐயை வந்து கன்காட்டினேட் பண்றோம் வச்சுக்கோ, நம்மளுக்கு என்ன வரும்னா ni வரும். ஸோ அதுதான் வந்து கன்காட்டினேஷன். ஓகே, அப்படிதான் கன்காட்டினேஷன் ஸ்ட்ரிங்ல நடக்கும். ஸோ இங்க வந்து ஏற்கனவே இருக்கிற நல்லோட அதுவும் ஸ்ட்ரிங்கு தான், அதுவும் ஒண்ணுமே இல்லாததும் ஸ்ட்ரிங்கு தான். ஸோ அந்த நல்லோட நம்மளோட இதை கன்காட்டினேட் பண்றோம், நம்மளோட என்ன கன்காட்டினேட் பண்றோம். ஸோ இப்போ n ஆயிடும். இப்போ ஸ்ட்ரிங் லெவலில் இருக்கிற வேல்யூ n. அடுத்த வாட்டி என்ன ஆகும், ஐ வந்து 1 ஆகும். ஏன்னா வந்து இங்கே ஐ மைனஸ் நடக்குது. ஓகே, ஸோ ஐ 1 ஆகுது அண்ட் ஐ வந்து கிரேட்டர் than equal to 2 இப்போ கிரேட்டர் than equal to 0 இப்போ உண்மைதான். ஸோ ஏற்கனவே ஸ்ட்ரிங் லெவலில் இருந்த வேல்யூ வந்து என்னோட நம்ம கேரக்டர் அட் ஆஃப் 1 என்ன 0 1 u. ஸோ அதோட u கன்காட்டினேட் ஆகி நம்மளுக்கு வந்து nu வரும். அதுக்கப்புறம் வந்து ஐ 0 ஆகும். ஓகே, ஐ 0 ஆன பிறகு ஐ இஸ் கிரேட்டர் than or equal to 0 உண்மையா? ஆமாம், இப்போவும் உண்மைதான். அதுக்கப்புறம் திரும்பி நம்ம ஸ்ட்ரிங் ரெவ்ல இப்போதைக்கு இருக்கிற வேல்யூ nu, அதோட நம்ம வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் கேரக்டர் str ஆஃப் கேரக்டர் at ஐ இப்போ வந்து 0. ஸோ ஐ 0 எங்க இருக்கு, ஸோ இதான் ஃபர்ஸ்ட் பொசிஷன் தான் 0. ஸோ அதோட r. ஓகே, ஆரை கன்காட்டினேட் பண்ண பிறகு nur. ஓகே, புரியுதா? ஸோ அப்படிதான் நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இது எல்லாமே இதையும் delete பண்ணிடுறேன். ஸோ இப்போ இது எல்லாமே முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு என்ன இருக்கும்னா ஸ்ட்ரிங் ரெவ்ல நம்மளோட ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங் இருக்கும். ஓகே, ஸோ அதை நம்ம இப்போ அவுட்புட் பண்ணோம். எங்கே அவுட்புட் பண்ணோம், நம்மளோட இந்த PID இருக்குல்ல அங்கே அவுட்புட் பண்ணோம். அது பண்ணலாம். ஸோ அது சிம்பிள் தான். மறுபடியும் வந்து அந்த எலிமெண்ட்டை நம்ம எடுக்கணும். ஸோ டாக்குமெண்ட்ல போய் அந்த எலிமெண்ட்டோட ஐடி வந்து ரிசல்ட் அது மூலமாக அந்த எலிமெண்ட்டை ரிட்ரீவ் பண்ணி அப்புறம் அதோட டெக்ஸ்ட்டை மாற்றணும். ஸோ அதோட டெக்ஸ்ட்டை மாற்றுறதுக்கு இல்லை HTML மாற்றுறதுக்கு இன்னர் HTMLன்னு யூஸ் பண்ணலாம். இன்னர் HTML யூஸ் பண்ணால் இந்த இருக்கிற இதுக்கு நடுவில் என்னென்ன HTML இருந்தாலும் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ இப்போ எப்படி ரீப்ளேஸ் பண்ணோன்னா எனக்கு
இது வரணும். ஸோ த ரிவர்ஸ்ட் string is plus strrev. ஓகே, ஸோ எப்படி வரும்னா இப்போ த ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் இஸ் NUR அப்படின்னு வரும். இங்கே நான் ஏன் ஸ்பேஸ் விட்டுருக்கேன்னா எனக்கு வந்து இந்த வேல்யூக்கும் நம்மளோட கோலனுக்கும் ஸ்பேஸ் வேணும். அதனால இங்கேயே ஸ்பேஸ் விட்டாதான் உண்டு, இல்லைன்னா ஸ்பேஸ் வராது. ஓகே, ஸோ இப்போ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்மளோட ஹோல் ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒர்க் ஆகுதான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இது ஏன் செலக்ட் ஆயிருக்கு? ஸ்டைல் எதுவும் செலக்ட் ஆயிருக்கு. ஓகே, சேவ் பண்ணிட்டு எல்லாத்தையும் திரும்பி 2 வாட்டி ரிவர்ஸ் பண்ணிக்கிச்சு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இங்கே நம்ம ஏற்கனவே போட்ட எக்ஸாம்பிள் வச்சு RUN see the reverse string is NUR. வேற ஏதாவது ட்ரை பண்ணா கூட பண்ணலாம். ஸ்ட்ரிங்னு போட்டால் the reverse string is என்னமோ வருது. அதுக்கப்புறம் மாம்னு போட்டால் திரும்பி நம்மளுக்கு மாம் தான் வரணும். அதே தான் வருது. ஸோ இப்போ வந்து பர்ஃபெக்டாக நம்மளோட ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே ரிவர்ஸ் ஆகுது. இது ஒரு குட்டி ஆப். நம்ம வந்து டிசைன் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி ஒரு குட்டி ஆப்பே கிரியேட் பண்ணியாச்சு இதில். ஓகே, ஐ ஹோப் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அப்புறம் திரும்பி போடுறேன் நான். தேங்க்யூ.